லாங்குவேஜ் எவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் தெரியுமா? ஆமாங்க. நம்ம ஒரு லாங்குவேஜ லேர்ன் பண்றது, அது நம்மள காக்குற ஒரு கவசம் கூட சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. இப்ப நம்மளோட ஹையர் அத்தாரிட்டீஸ் ஃபுல்லும் வேற லாங்குவேஜா இருந்து, நம்ம அந்த இடத்துல இருக்கோம்னா, அவங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க. ஏன்னா ஈஸியா ஒரு மிஸ்டேக்க பண்ணிட்டு, நம்ம மேல தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. பட் அது நம்ம பண்ணல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த இடத்துல நமக்கு லாங்குவேஜ்ங்கிற வெப்பன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறணுங்க. இப்ப நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஒர்க் பண்ற செக்டார் இப்போ ஃபுல் நார்த் இந்தியனா இருந்தா நமக்கு ஹிந்தி மஸ்ட்டுங்க. நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணிரணும். அதுக்கு நம்ம எக்ஸ்கியூசஸ் வைக்கக்கூடாது. ஹிந்தின்னு இல்ல. நம்ம ஹியூமனா பிறந்துட்டா, நம்ம சாகுற வரை ஏதாவது ஒரு நியூ திங்ஸ நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பனா தான் நம்மளோட சக்சஸ யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் என்ன ஸ்டோரி உங்களுக்கு குடுத்துருக்கேன்னா, லாங்குவேஜ் தெரியாத ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி ராமேஸ்வர டெம்பிள விசிட் பண்ண வந்து அவங்க எவ்ளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்கங்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டோரியா குடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கான ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ சர்மாஜி அவங்க தான் அவங்க ஒய்ஃபு, அப்புறம் ஒரு தமிழ் பொண்ணு, அப்புறம் ஆட்டோ டிரைவர். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரியில வரக்கூடிய கேரக்டர்ஸ். சர்மாஜி கேக்குறாங்க, ஏ ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ஹே? இது ராமேஸ்வர ஸ்டேஷனா? ஏ ராமேஸ்வர ஸ்டேஷன் ஹே? ஏன்னா இது ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ஹேனா இது ராமேஸ்வர ஸ்டேஷனா அப்படிங்கிற கொஸ்டின். அவங்க வைஃப் சொல்றாங்க, கித்னி கர்மி ஹே யஹா, இங்க இவ்வளவு சூடா இருக்கு. கித்னி கித்னி கர்மி ஹே யஹா, யஹானா இங்க, கித்னினா இவ்வளவு, கர்மி கர்மினா சூடுன்னு அர்த்தம், ஹே இருக்கு, கித்னி கர்மி ஹே யஹா, எவ்வளவு சூடா இருக்கு இங்க. இதெல்லாம் அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவுட் சைட் போயிட்டு அவங்க, யஹா சப் தமிழ் போல் ரஹே ஹே, கைசே பாத் கரே, இங்க எல்லோரும் தமிழ் பேசுறாங்க, எப்படி பேசுவது? யஹா சப் தமிழ் போல் ரஹே ஹே. யஹானா இங்க, சப்னா எல்லோரும், தமிழ்னா லாங்குவேஜ், போல்னா பேசுறது, ரஹேனா எல்லாருமே தமிழ் பேசுறாங்க, கைசேனா எப்படி, பாத்னா பேசுறது, கரே எப்படி பேசுவது, கைசே பாத் கரேனா எப்படி பேசுவது. ஓ दोनों टेंशन के साथ एक दूसरे को देख रहे हैं அப்படின்னா அவங்க ஒருத்தர் கவலையோட பார்க்கறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓ दोनोंனா ஒருத்தருக்கு ஒருத்தர், டென்ஷன் கே சாத் ஏக் தூஸ்ரே கோ தேக் ரஹே ஹேனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலையா பாக்குறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனாங்கிற ஒரு பொண்ணு சிரிச்சுட்டே வர்றாங்க. வந்து அவங்கள்ட்ட கேக்குறாங்க, ஆப் லோக் டெம்பிள் ஜா ரஹே ஹே, நீங்க எல்லோரும் கோவிலுக்கு போறீங்களா? ஆப் லோக்னா நீங்க எல்லோரும், டெம்பிள் ஜா ரஹே ஹேனா போறீங்களா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சர்மாஜி சொல்றாங்க, ஹாஞ்சி ஃபர் ஹமே ராஸ்த்ரா நஹி பதா, ஆமா ஹாஞ்சினா ஆமா, பர் ஆனா, ஹமே ராஸ்த்ரா நஹி பதானா எங்களுக்கு வழி தெரியாது. மீனா வர்றத பார்த்துட்டு, வந்து அவங்க ஹெல்ப் பண்றத பார்த்துட்டு அவங்க வைஃப் ரொம்ப எமோஷ்னலா சொல்றாங்க, இத்தனி தூர் சே ஆயே, இத்தனி தூர் சே ஆயேனா இவ்வளவு தூரம் இருந்து வந்தோம், பகவான் நே மதத் கேலியே மீனாக்கோ பேஜா, பகவான் வந்து எங்களோட உதவிக்காக, மதத் கேலியேனா உதவிக்காக, மீனாக்கோ பேஜானா மீனாவை அனுப்புனாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க ஒரு வழியா மீனாவோட ஹெல்ப்போட கோவில டெம்பிள ரீச் பண்ணிட்டாங்க. அங்க வந்து தீர்த்தம் அந்த பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க, யஹா கியா கர்னா ஹே, இங்க என்ன செய்ய வேண்டும்? யஹானா இங்க, கியானா என்ன, கர்னானா செய்ய, ஹேனா வேண்டும். யஹா கியா கர்னா ஹே, இங்க என்ன செய்ய வேண்டும்? ये 22 कुंड का पानी पवित्रा है, ஸ்நான் கீஜியே, அப்படின்னா இங்க இங்க 22 புனித தீர்த்தம் இருக்கு, நீங்க ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ஸ்டோரியோட மாரல் பாத்தீங்கன்னா, சர்மாஜி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, அகர் ஹம்னே தோரி தமிழ் ஆத்தி
दो हम इतने परेशान नहीं होते अगर ना अगर ना இருந்தால் அப்படின்னு சொல்றோம்ல, தெரிந்திருந்தால் அந்த இருந்தால் தான். ஹம்னேனா எங்களுக்கு, தொடினா கொஞ்சோண்டு, தமிழ் ஆத்தினா தமிழ் தெரிஞ்சிருந்தா, தோ ஹம் இத்தினே பரேஷான்னா பதட்டம்னு சொல்லுவோம்ல அதுதான், நஹி ஹோத்தானா பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனா சொல்றாங்க, और अगर मुझे हिंदी नहीं आती எனக்கு ஹிந்தி தெரியாம இருந்திருந்தாலும் दो मैं आपकी मदद नहीं कर पाती உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. अग- और अगर मुझे हिंदी नहीं आती दो मैं आपकी मदद नहीं कर पाती இப்போ இதுல இருந்து நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கிறதும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இல்ல வேற ஒருத்தவங்க வேற வெளி இடத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி, நம்ம ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒருத்தவங்களுக்குமே. ஸோ இதுல இருந்து நீங்க லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம ஏதாவது ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மறக்காம ஸ்கிரீன்ல தர்ற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. தன்யவாத்.